ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்ஷன்ஸ். இது 2 பார்க்க போறோம். ஒரு ஷார்ட் வீடியோ தான். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அந்த டாபிக். ஓகே. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பியூர் ஃபங்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ பியூர் ஃபங்ஷனோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபங்ஷன். ஓகே. ஸோ அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, ஆமா. ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் சேம் வேல்யூ ஃபார் சேம் ஆர்குமென்ட். ஓகே. வேல்யூ ஃபார் சேம் ஆர்குமென்ட். ஓகே. ஸோ சேம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு ஒரே டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் குடுத்தா, அது வந்து கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா ஓகே. ஸோ சேம் அண்ட் எக்ஸாக்ட்டா அதே வேல்யூ தான் திருப்பி குடுக்கும். எத்தன வாட்டி கால் பண்ணாலும். ஓகே. அதுதான் வந்து பியூர் ஃபங்ஷன். ஓகே. இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நார்மலா எடுக்கிறது இப்போ அடிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபங்ஷன் ஆஃப் ஏ, பி. ஓகே. ஃபங்ஷன் ஆஃப் ஏ, பி. இதில வந்து ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி. ஓகேயா? இப்படி ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து ஃபங்ஷன் ஆஃப் 4,5 கூப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வரும்? 5 + 4 9 தான் வரும். ஓகேயா? நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் எனக்கு வந்து அத்தனை வாட்டியுமே 999 தான் வரும். ஓகே. இதில் வேற எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. நான் சைடு எஃபெக்ட்டை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஓகே. வேற எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இந்த ஃபங்ஷனில் இருக்காது, தரவும் தராது. எத்தனை வாட்டி நான் வந்து 4 அண்ட் 5 வச்சு இந்த ஃபங்ஷனை கால் பண்ணுறோம், எனக்கு அவுட்புட் எப்போவுமே 9 மட்டும்தான் வரும். இதுதான் வந்து பியூர் ஃபங்ஷன். ஓகே. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கான்செப்ட். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ரியாக்ட் ஜேஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனில் டெவலப் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷன் கான்செப்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பியூர் ஃபங்க்ஷன் அது. அப்போ இம்பியூர் ஃபங்க்ஷன் என்ன? அதோட ஆப்போசிட். அவ்வளோதான். ஓகே. அப்போது இம்பியூர் ஃபங்க்ஷன் என்ன? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கும். ஓகே. டிஃப்ரெண்ட் வேல்யூ ஃபார் சேம் ஆர்குமெண்ட் தான். ஃபார் சேம் ஆர்குமெண்ட். ஒரே ஆர்குமெண்ட் தான். இப்போ 4 அண்ட் 5 தான் கொடுப்பேன். ஆனால் எனக்கு வந்து வேற வேற இது கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். எப்படி? ஒன்லி ரீசன் என்ன? யாராவது எக்ஸ்டர்னலாக அதை வந்து எடிட் பண்ண முடிஞ்சால் தான் எனக்கு வேற வேற வேல்யூ கொடுக்கும். ஓகே. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே. இப்போ என்னன்னா, நான் வந்து y = 0ன்னு வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே. ஸோ a, bன்னு சொல்லி இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் a, b இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிட்டன் ஓகே y + a + b இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன இருக்குது? இதுக்கு முன்னாடி வந்து நான் y = I + a + bன்னு கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து சைடு எஃபெக்ட். ஓகேயா? இப்போது நான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அதே எழுதுறேன். இப்போ 4,5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0 + 5 4 + 5ன்னு வரும். அதுக்கு முன்னாடி y அப்டேட் ஆயிரும், 9க்கு அப்டேட் ஆயிரும். எனக்கு ஃபஸ்ட் அவுட்புட் 9 கிடைக்குது. ஓகே. இப்போ நான் ரெண்டாவது வாட்டி கூப்பிட்றேன். ஓகே. இப்போ 4,5 கூப்பிட்றேன் அப்படின்னா, இந்த 5 + 4 9ஓட சேர்ந்து இந்த 9ம் ஆட் ஆகும். அப்போ என்ன வரும்? 9 + 9 18 வரும். இப்போ திருப்பி இது 18க்கு அப்டேட் ஆயிருக்கும். அப்போது நான் ஒரே ஆர்குமெண்ட்டை வச்சு தான் கூப்பிட்றேன். ஆனால் எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்குது. இதுதான் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகே. இந்த மாறுதுல்ல, இந்த மாறுற எஃபெக்ட்டுக்கு பேர் தான் சைடு எஃபெக்ட். அதை கொடுக்குறது யாருன்னா இந்த லைன் இது. ஓகே. ஸோ இந்த லைன் தான் சைடு எஃபெக்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஓகே. இன்னொன்று, இது நம்ம இப்படி மாற்றலாமா அப்படின்னா இல்லை. நான் 0க்கு பதில் நான் என்ன பண்ணலாம்? நான் 100ன்னு சேவ் பண்ணுறேன்னா, இப்போ நான் 4 அண்ட் 5 கொடுத்தேன்னா என்ன வரும் எனக்கு? 4 + 5 9 109 எனக்கு ஆன்சர் வரும் ஃபஸ்ட் டைம்க்கே. கரெக்டா? ஃபஸ்ட் டைம்க்கே எனக்கு 109 கிடச்சிரும். அப்போ தப்பு தானே? ஸோ என்ன சொல்கிறது, சைடு எஃபெக்ட்டை நான் வெளிலேருந்தும் மாற்றலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்தும் மாற்றலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகே. இன்னும் இந்த யூனிட்ல இன்னும் கடைசியாக ஒரு டாபிக் இருக்குது. லைக் அந்த செம்லியான்ஸ் டாபிக் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.